ஹலோ வியூவர்ஸ். சில குட்டி குட்டியான கியூட்டான மீன்களை நம்ம எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்போம். இவ்வளோ அழகா இருக்குல்ல, அமைதியா இருக்கு அப்படின்னு தப்பு கணக்கு கூட போட்டிருப்போம். ஆனா அது எவ்வளவு ஆபத்து நிறைந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். உருவத்துல சின்னதா இருக்கிற ஆபத்தான 5 மீன்களை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஆல்ரெடி உலகின் மிக ஆபத்தான 5 மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்போம். சோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, கேண்டரோ ஃபிஷ். இந்த மீன்கள் ரொம்பவே சின்ன மீன்களாம். அதிகபட்சமாகவே வெறும் 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் வளருமா. ஆனா ஆளையே கொல்ற அளவுக்கு ஆபத்தான மீனாங்க இது. இந்த மீன்கள் நம்ம உடலுக்குள்ளேயே போய் நம்மளுடைய உடல் உறுப்புகளையே கடிச்சு சாப்பிடுற அளவுக்கு ஆபத்தான மீன் வகையாம். இத கையில தொட்டாலே நம்ம கையை கடிச்சு ரத்தத்தை வர வச்சிருமாங்க. இந்த மீன்கள் இந்தியாவுல இல்லையாங்க. இந்த மீன்கள் அமேசான்ல இருக்கக்கூடிய ரிவர்கள்ல தான் இருக்குதாம். அண்ட் இந்த மீன்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்ல பாத்தீங்கன்னா மனிதர்கள் குளிக்க தடை விதிச்சிருக்காங்களாம் இப்ப வரைக்கும். அந்த அளவுக்கு இந்த மீன்கள் ரொம்பவே ஆபத்து நிறைஞ்சதாங்க. நம்பர் 2, கிரேட் பரகுடா ஃபிஷ். இந்த மீன்கள் அதிகபட்சமாகவே வெறும் 2 மீட்டருக்கு தான் வளருமா. பார்க்க ரொம்பவே ஒல்லியாக தான் இருக்குமா இந்த மீன்கள். ஆனா இதுக்கு கூர்மையான 12 பற்கள் இருக்குதாங்க. தண்ணியில இந்த மீன்கள் பயங்கர வேகமா நீந்துமாங்க. நல்லா ஹைட்டாவும் ஜம்ப் பண்ணுமா. இந்த மீன்கள் கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சதையையே துண்டா எடுக்கிற அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா தான் கடிக்குமா. அண்ட் அது மட்டும் கிடையாது. இதுங்களுடைய பற்கள்ல டாக்ஸிக் இருக்கிறதுனால இந்த மீன்கள் கடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு மயக்கமும் வாந்தியும் வருமா. இந்த மீன் நம்மளை கடிக்கிறதுனால நம்ம உயிருக்கே கூட ஆபத்து இல்லைனாலும் கூட தாங்கவே முடியாத அளவுக்கு வலியை ஏற்படுத்துமா இந்த மீன் கடிச்சிருச்சுன்னா. அதனாலதான் இந்த மீன்களை லிட்டில் சி மான்ஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3, ஸ்டோன் ஃபிஷ். இந்த மீன்கள் பார்க்கறதுக்கு கடல்ல இருக்கக்கூடிய பாறைகள் மாதிரியே இருக்கிறதுனால தான் இதை ஸ்டோன் ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க. கடலுக்கடியில இந்த மீன்களை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மீன்கள் கடல்ல இருக்கக்கூடிய பாறைகளோட பாறைகளா கலந்துருக்குமாங்க. அண்ட் இந்த மீன்கள் பாத்தீங்கன்னா கடல்ல அதிக தூரத்துக்கெல்லாம் நீந்தாதான். இந்த மீனுடைய முதுகுல இருக்கக்கூடிய முற்கள் எல்லாத்துலயுமே விஷம் இருக்குமா. ஒரு ஸ்பாஞ்சை வச்சு இந்த மீனுடைய முள்ள அழுத்தினாலே போதும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷம் சீறி பாஞ்சு வெளியில வந்துருமா. அடேங்கப்பா! ஒரு ஸ்பாஞ்சுக்கே இந்த நிலைமைனா, அப்ப யோசிச்சு பாருங்க மனுஷனுக்கு என்ன நிலைமை அப்படின்னு. இந்த மீன நம்ம தொட்டாலோ, அல்லது இந்த மீன் மேல கால வச்சாலோ, இதனுடைய விஷத்த நம்ம உடம்புல செலுத்திருமா உடனே. உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அப்படின்னா, கண்டிப்பா ஆளையே க்ளோஸ் பண்ற அளவுக்கு இந்த மீன் ஆபத்தானது அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 4, மோரே ஈல். இந்த மீன்கள் கடல்ல இருக்கக்கூடிய பாறைகளுக்குள்ள தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்குமாங்க. இந்த மீன் வகையில 200க்கும் அதிகமான ஈல் ஃபிஷ் வகைகள் இருக்காம். அதுல இந்த ஜெயிண்ட் ஈல்கள் தான் ரொம்பவே ஆபத்தான மீன்களாம். இதுங்க அதிகபட்சமா 3 ஃபீட் நீளமாகவும் 30 கிலோ வெயிட்லயும் இருக்குமா. ஆனா பாருங்க, ஷார்க் மீன்களையே வேட்டையாடி சாப்பிடுற மோசமான மீனா இது. இந்த மீன்களுக்கு 2 செட் பற்கள் இருக்குமாங்க. முதல்ல வெளியில இருக்கிற பற்களை வச்சு கடிச்சதுக்கு அப்புறமா உள்ள இருக்கக்கூடிய பற்களை வச்சு இன்னும் ஸ்ட்ராங்கா கடிக்குமா. அதனால இந்த மீன்களுடைய கடியில இருந்து எந்த மீனாலையும் தப்பிக்கவே முடியாதாம். இந்த மீன்கள் மனிதர்களுடைய விரல் எலும்ப கடிச்சே குதறி துண்டா எடுத்துருமா. அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா கடிக்குமா இந்த மீன். ஒருவேளை இது லேசா கடிச்சா கூட அந்த காயமாற 10 நாட்களுக்கும் மேல ஆகுமா. நம்பர் 5, மெகா பிரன்ஹா ஃபிஷ். இந்த மீன்கள் எப்பவுமே கூட்டமா சேர்ந்து வேட்டையாடக்கூடிய ஆபத்தான மீன்களாங்க. ஆரம்ப காலங்கள்ல மெகா பிறன்காங்கிற பெரிய வகை மீன்கள் வாழ்ந்துச்சாம். அந்த மீன்கள் இப்ப இருக்கக்கூடிய பிறன்ஹாவை விட 5 மடங்கு பெருசா இருந்ததா சொல்லப்படுது. பிறன்ஹா மீன்கள் தன்னுடைய இரையை தாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல அதனுடைய இரையை சுத்தி வட்டமா நீந்துமா. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிறன்ஹா மீன் தான் முதல்ல கடிக்குமா. அந்த மாதிரி ஒரு பிறன்ஹா மீன் கடிச்சதுக்கு அப்புறமா ரத்த வாடை வந்த உடனே மத்த எல்லா மீன்களும் சேர்ந்து வெறித்தனமா இரைய கடிக்க ஆரம்பிச்சிருமா. இந்த பிறன்ஹா மீன்கள் கடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எலும்பு தவிர மத்த உள்ள இருக்கக்கூடிய மொத்த சதையும் கடிச்சு எடுத்துருங்களாம். நல்ல வேளையா இந்த மீன்கள் பாத்தீங்கன்னா அமேசான் ரிவர்ல மட்டும்தான் வாழுதாங்க. நிறைய பேர் தண்ணிக்குள்ள இருந்தாலும் கூட யார் உடம்புல இருந்து ரத்தம் வருதோ அவங்களத்தான் இந்த பிறன்ஹா மீன்கள் கடிக்க ஆரம்பிக்குமா. மீன்கள்லயே பிறன்ஹா மீன்கள் தான் பயங்கர வேகமாகவும் வெறித்தனமாகவும் கடிக்கிற மீன்களாம். அதனாலதான் இந்த மீன்களை ரிவர் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஓகே கைஸ், இப்ப நம்ம பார்த்த ஆபத்தான 5 மீன்கள்லயே எது ரொம்ப ஆபத்தான மீன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மீனை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவ்விசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.